ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ கொரி. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கொரி டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நியூ கொரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்டதுன்னா கனெக்ட் கொடுங்க. ஸோ இப்போது இந்த ஒர்க் ஸ்பேஸ், ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் அந்த ஒர்க் ஸ்பேஸுங்கிறது. ஸோ இங்கே தான் நம்ம எஸ்கியூஎல் கொரிஸை டைப் பண்ண போகிற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகக்கூடிய இடம் இது கீழே இருக்கும். இப்போ நான் பாருங்கள், முதல்ல ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸோட நேம் AIDS. ஓகேவா? ஸோ கமாண்ட் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது எல்லா டேட்டாபேஸ்லேயும் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ எந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் உள்ள அந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற மொத்த கமாண்டும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணும்போது முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமாண்ட் டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்துக்கு அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த கமாண்ட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் தான் டைப் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் லைனை எம்டியாக விட்டுட்டேன், 3ஆவது லைன் டைப் பண்ணியிருக்கேன். சரி, கவனிப்பா. ஸோ இப்போ நம்ம ஒரு கமாண்ட் இன்னொரு கமாண்டையும் தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன். இப்போ யூஸ்னு ஒரு கமாண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கரண்ட் டேட்டா பேஸாக எது செலக்ட் ஆகிருக்குன்னா இங்கே பாருங்கள், மாஸ்டர் தெரியுதா? ஸோ இதுதான் நீங்கள் இப்படி போயிட்டோம். அந்த யூஸுங்கிற கமாண்டை நான் தேவையே இல்லை, யூஸ் பண்ணவே தேவையில்லைன்னு சொன்னேன்னா யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமே போகலாம். இது யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா இந்த யூஸுங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ யூஸ் ஸ்பேஸு பழைய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோமா AIDSன்னு. ஸோ AIDS அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸோட நேமை கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்துங்க, கரண்ட் டேட்டா பேஸாக என்ன இருக்குது? மாஸ்டர் இருக்குது. இப்போ நான் கரண்ட் டேட்டா பேஸாக AIDS அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணணும். அது என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சா? இடத்துல மாறி இருக்கா இல்லையா? மாறிடும். ஸோ நீங்கள் யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஆகணுமா? தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னா இங்கே ஆப்ஷனில் போய் இங்கேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டா பேஸ் வேணுமோ இப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இதானே ஈஸி. இதுக்கு போய் ஒரு 5 வேர்டில் 5 லெட்டரில் உள்ள அந்த கமாண்ட் டைப் பண்ணுமா? தேவைப்படாது. சரிப்பா, கவனி. இப்போது நம்ம இந்த கமாண்ட் வந்து தேவையே படாது. இந்த கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்படியே போயிட்டு ஈஸியாக எந்த டேட்டா பேஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஆரக்கிள் மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாத ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் இப்படி ஆப்ஷனில் போய் மாற்ற முடியாது. கரெக்டா? ஸோ அங்கே இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கமாண்ட் பேஸ்டு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேராக இருந்தால் உங்களுக்கு தேவைப்படலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் இங்கே ஒர்க் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இது எல்லா டேட்டா பேஸ்லேயும் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸு கீழே இங்கே உங்களுக்கு அந்த கமாண்டோட எக்ஸிக்யூஷன் அவுட்புட்டு இங்கே தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதாவது அதனுடைய சைஸை. இங்கே அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த சர்வருக்குள்ளே இருக்கீங்க அந்த சர்வர் நேம் இங்கே காட்டும். கீழே காட்டுதா பாருங்கள்? காட்டுதா? இப்போ என்னோடய சர்வர் நேம் வந்து SK அப்படிங்கிற நேமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுதா? இருக்கா இல்லையா? இங்கே பாட்டம் ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே SKனுங்கிறது தான் என்னுடைய சர்வர் நேம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஒன்று காட்டும், அது கரண்ட் டேட்டா பேஸோட நேம். ஸோ இங்கே என்ன நேம் இருக்கோ அதே நேம் இங்கேயும் காட்டும். அதே மாதிரி இங்கே ரோ காலம்
ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கே காட்டும். இப்போ நான் எந்த ரோ காலம் எதுவுமே கிரியேட் பண்ணல, ஓகேவா? அதனால் இங்கே 0 0 தான் காட்டுது. இருக்கா இல்லையா? இருக்குதா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே வேறு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபைலில் போனீங்கன்னா, ஸோ ஃபைலில் எப்பவும் போல் இப்போ நார்மலாக வந்து நியூ, ஓப்பன், சேவஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக வேர்டில் உள்ள ஆப்ஷன் தான். இங்கே எக்ஸ்ட்ரா உள்ளது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நான் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வேறு ஏதாவது சர்வரை மாற்ற போகிறோம், நம்மள்ட்ட 2 3 சர்வர் இருக்குது, சர்வரை சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். இது பழைய சாஃப்ட்வேர் உள்ளவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கா? பழைய சாஃப்ட்வேர் 2018 ஆர் 12 8 8 12 18 இந்த சாஃப்ட்வேர் உள்ளவங்களுக்கு இது மேக்ஸிமம் இருக்காது இந்த ஆப்ஷன். இது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதை கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இங்கே கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வேறு ஒரு சர்வரை ஓப்பன் பண்ணணும், அதே நேரத்தில் எந்த பேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பேஜை நேவிகேஷன் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் ஒரு சில ஆப்ஷனை நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வேணும். எல்லாருக்கும் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் காட்டுதா? யாருக்கெல்லாம் காட்டல? ஸோ காட்டாதவங்க இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஃபைலில் போயிட்டு எடுத்துக்கலாம். கனெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அது காணாம போயிடும், ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் எதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ்னு இருக்கா? ஸோ அதில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுதா? ஸோ டேட்டா பேஸை டெலிட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன? ட்ராப்பு டேட்டா பேஸோட நேம் அதெல்லாம் கொடுப்பீங்க, இதுதான் கமாண்டு. இப்போ நம்ம இதிலே போய் நம்ம டெலிட் பண்ண முடியும். இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த டேட்டா பேஸை இப்படி ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். இது கமாண்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி ஆப்ஷனில் போயிட்டு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். வருதான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன இங்கே இருக்கும்? ஸோ டேட்டா பேஸ், சிஸ்டம் டேட்டா பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சிஸ்டம் டேட்டா பேஸில் இருக்குது பாருங்கள். சிஸ்டம் டேட்டா பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த 4 டேட்டா பேஸ் சிஸ்டமில் க்ரியேட் ஆகிருக்கும். மாஸ்டர், மாடல், எம்எஸ்டிபி, டெம்ப்டிபி இருக்கா? எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் கேட்பாங்க, லிஸ்ட் அவுட் த சிஸ்டம் டேட்டா பேஸஸ். ஸோ ஒரு 5 டேட்டா பேஸ் கொடுத்துட்டு எது சிஸ்டம் டேட்டா பேஸ் இல்லைன்னு கேட்பாங்க. இப்போ 4 எது இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இல்லாத நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ மாஸ்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ மாஸ்டருக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? டேபிள், வியூஸ், சினானிம்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதில் டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் சிஸ்டம் டேபிள், எக்ஸ்டர்னல் டேபிள் அப்படின்னு காட்டுதா? ஸோ சிஸ்டம் டேபிள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணால் சிஸ்டம் டேபிளுக்குள்ளே அவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 5 டேபிள் அது உள்ளே இருக்குது. உங்களுக்கு இருக்கா? இது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த அவங்களே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே காலம் என்ன, கீ என்ன, ஸோ அதில் எத்தனை காலம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் PostgreSQL பார்க்க முடியுமா? ஒர்க் பண்ணிங்களா? பார்த்தீங்களா? முதல்ல இருக்கான்னு பார்த்தீங்களா? இருக்கா? இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் போய் கிளிக் பண்ணி நியூ காலம் இங்கே ஆட் பண்ண முடியும். ஆப்ஷன் வருது இல்லையா? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு இதுக்கு ஒரு கமாண்டை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கேயே போய் அதை பண்ணிக்க முடியும். இப்போ ஏற்கனவே ஒரு காலம் இருக்குது, அந்த காலமை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணாலும் இங்கே பண்ணிக்க முடியும், அதை ரீநேம் பண்ணனாலும். ஸோ மாடிஃபை பண்ணாலும் பண்ண முடியும். எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே வந்துடுது உங்களுக்கு.
ஓகேவா? ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் தான் கீ யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த கீயோட லிஸ்ட்டும் இங்கே வரும். ஸோ இதில் எந்த கீ யூஸ் பண்ணல, அதனால் இது எதுவும் வரல. அடுத்தது பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின். ஸோ கன்ஸ்ட்ரெயினுங்க எதுவுமே இல்லை. ட்ரிகர். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்காத டாபிக் தானே, கரெக்டா? ஸோ ட்ரிகர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்கல, நீங்கள் பார்க்கல. இண்டெக்ஸும் நீங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கிளஸ்டர்டு நான் கிளஸ்டர்டு இண்டெக்ஸ்னு இருக்குது, இதில் எந்த கிளஸ்டரும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், அதை எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு இதை டீப்பாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், கமாண்டு தெரியல ஆனால் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஃபைலில் போயிட்டோம்னாக்கா இப்போ நியூ தெரியும். ஸோ புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோன் ரெப்பாசிட்டரிலாம் இப்போ தேவையில்லை. இப்போ சேவாஸ் இருக்குது, சேவ் ஆல் இருக்குது. இந்த ஒர்க் ஸ்பேஸில் உள்ள எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் ஆல் கொடுக்கலாம். அக்கௌண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம இன்டர்நெட்டில் எதுவுமே க்ளவுடோட கனெக்ட் பண்ணல. ஸோ எந்த லாகின் ஆக்சஸும் இதில் கிடையாது. ஸோ அதை விட்டுடலாம், வேணும்னா சைன்இன் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது, ரீசன்ட் ஃபைல்ஸ். ஸோ ரீசெண்டாக நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். உங்களுக்கு எதாவது காட்டுதா பாருங்கள். ரீசன்ட் ஃபைலில் போனீங்கன்னா ஏதாவது காட்டுதா? நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கணும், சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கணும். காட்டுதா? இப்போ கரண்ட் ஃபைல் காட்டுதா? மறுபடியும் பழைய ஃபைல் வேறு யாரோ யூஸ் பண்ண ஃபைல் காட்டுது. அப்போ ஏன்னா இங்கே ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுத்திருக்காங்கனால அந்த ஃபைல் காட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைலில் இருக்கிற மெனு அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்தது எடிட்டுக்கு போயிடுறோம். ஸோ எடிட்டில் போயினாக்கா நம்ம எப்பவும் போல் அண்டு ரீடு, இதுவும் வேர்டில் உள்ள அதே ஆப்ஷன்ஸ் தான், ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. ஸோ இங்கே வியூவில் போனீங்கன்னா இதில் நம்ம எதை யூஸ் பண்ணோம்னாக்கா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் காட்டலை, அதை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இங்கேயே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கண்டிப்பாக உங்களோட பேஜில் இருக்கணும். உங்களுடைய அந்த கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸில் இந்த ஹோம் பேஜில் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் லொக்கேட் ஆகிருக்கணும். அது எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. F8 கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் பார். ஸோ டூல் பாரில் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படாததில் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து டெர்மினல் வேணும் அப்படின்னா அந்த டெர்மினல் ஆப்ஷனும் இந்த வியூக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? டெர்மினல் அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் பவர் ஷெல் வேணும்னா இங்கே அதுவும் இருக்குது. நீங்கள் இந்த டெர்மினல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ வேணாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது வியூக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. ப்ரெசென்டர் மோட் அது உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது கொரி. ஸோ கொரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே போய் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது. எக்ஸிக்யூட், ஸோ நியூ கொரி, இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வெளிலே இருக்குது. அதே மாதிரி டேட்டாபேஸ் இன்ஜின் கொரி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு இதுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இருக்கிற கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணலாம், புதுசாக கனெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம், புது டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது.
அதே மாதிரி எக்ஸிக்யூட் இங்கே உள்ளே இருக்குது, உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயும் அந்த எக்ஸிக்யூட் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL CMD மோடு. ஸோ அது நம்ம இங்கே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், அதை விட்டுருங்க. ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவுமே நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த மெனுக்குள்ளே. அடுத்தது கிட்டு. ஸோ இந்த கிட் ஆப்ஷன் எல்லாருக்குமே காட்டுதா? பழைய சாஃப்ட்வேர் வச்சதெல்லாம் காட்டுதான்னு பாருங்கள். 2008, 12, 18 யாருக்கெல்லாம் காட்டலை? ஏன்னா அதில் எல்லாத்துக்குமே பழைய சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ பழைய சாஃப்ட்வேர் இருக்கிற யாருக்குமே காட்டலை. 2022 வச்சுருக்கவங்களுக்கு காட்டும் அது, அப்படி தானே? ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன், எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம காலைல ஒரு டாபிக் சொல்லும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட மற்ற ப்ராடக்டோட கனெக்ட் ஆகும்னு சொன்னேன்னா, கிட்டப் யாரோட ப்ராடக்ட்டு? மைக்ரோசாஃப்டோட தான். ஸோ அதனால தான் இந்த டேட்டா பேஸுக்குள்ளே அந்த கிட்டோட கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்பாசிட்ரியை இதில் கனெக்ட் பண்ணி அதை க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு கிட் ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணலாம் இங்கேருந்து, ஓகேவா? ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட்டு. ஸோ ப்ராஜெக்டில் ஒன்றும் நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல, எல்லாமே நம்ம அங்கேயே பண்ணிப்போம். ஸோ ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. அடுத்தது டூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தீமை வேணால் மாற்றிக்கலாம். சில பேர் டார்க் தீம் மாற்றி வச்சுருப்பானுங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டார்க் தீமாக இருக்கும் இந்த மாதிரி. சில பேருக்கு ஒயிட்லாம் பிடிக்காது, ஸோ பிளாக்கு தான் பிடிக்குங்கிறதால அந்த தீமை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், ஓகேவா? இல்லை உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா கூட இங்கே அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர், பபுள் கம் கலர் பிடிக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸில் போயிட்டு தீமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கண்ணுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், ஸோ அவங்க பிளாக்கில் மாற்றிப்பாங்க, ஒயிட்டில் மாற்றிப்பாங்க. நான் எப்போவுமே வந்து லைட்டில் தான் வச்சுப்பேன், ஓகேவா? இதுதான் பேசிக் கலர். ஸோ அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வேறு எதுவும் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது எக்ஸ்டென்ஷன். ஸோ பழைய சாஃப்ட்வேரில் எக்ஸ்டென்ஷன் இருக்கா செக் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷனும் இருக்காது. ஸோ இது முக்கியமான ஒரு மெனு கிடையாது. ஸோ அதான் அதில் பழசெல்லாம் வைக்கல, இப்போது புதுசில் வச்சுருக்காங்க, அது தேவையில்லை. ஸோ அடுத்தது விண்டோ. ஸோ விண்டோவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஒரே நேரத்தில் நீங்கள் இதில் நான் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, க்ளோஸ் ஆல் டேப், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய நம்ம கொரிஸ் புது விண்டோவில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சேவ் கேட்டே இருக்கும் ஒன்று. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், க்ளோஸ் ஆல் டேப் கொடுத்து இங்கே டோன்ட் சேவ் கொடுத்துட்டா போதும், மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். இதுவே நீங்கள் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ண போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சேவ் கேட்டே இருக்கும். மறுபடியும் நியூ கோரி போய்க்கிறேன். ஸோ விண்டோவில் அவ்வளோதான். இதில் நான் யூஸ் பண்ண போகிறது அது ஒன்று தான், க்ளோஸ் ஆல் டேப். மற்றபடி இல்லை, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரீஸ்டோர் க்ளோஸ் டேப். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ விண்டோவில் போயிட்டு ரீஸ்டோர் க்ளோஸ் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நீங்கள் எதெல்லாம் வந்து பண்ணீங்களோ அது வரணும். ஆக்சுவலாக காணும், நம்ம ஃபுல்லாகவே நாட் சேவ் கொடுத்துட்டோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு. ஸோ இது எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இருக்கும். ஹெல்ப் நீங்கள் ஏதாவது எரர் வந்தது அதை பார்க்கணும். ஸோ Ctrl+F1. ஸோ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே
இதே ஷார்ட்கட் தான் இருக்கும். Ctrl+F1 கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு போயிடும். நீங்கள் இதை வெப்சைட்டில் அவங்களோட ஃபோரமில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு இதில் ஒன்றும் புதுசாக இல்லை, அவ்வளோதான்.